ஆஹா கல்யாணம் சீரியல்ல சித்ரா தேவி அழகி பாப்பாவ பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களால ரெஸ்ட் எடுக்கவே முடியல. இதனால பாப்பாவ கொஞ்ச நேரம் பார்த்துக்கு கௌதம் அப்படின்னு கௌதம் கிட்ட விட்டுட்டு நம்ம சித்ரா தேவி தூங்க போயிடுறாங்க. நம்ம கௌதமும் பாப்பா கிட்ட நல்ல விதமா விளையாண்டுக்கிட்டே அப்படியே வந்து ஒரு சாக்லேட்ட குடுத்து, நம்ம சூர்யாவோட ஃபோட்டோவ காமிச்சு, எல்லாத்துக்கிட்டயும் இவரு தான் உங்க அப்பா, சூர்யா தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிடு அப்படின்ட்டு போயிடுறாப்ல. பாப்பாவும் நம்ம சித்ரா தேவி ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த உடனே, "எனக்கு என்னோட அப்பா யாருன்னு தெரியும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சித்ரா தேவியும் ஆர்வ கோளாறுல எல்லாருமே கூப்ட்டு, இந்த மாதிரி இந்த பாப்பா தன்னோட அப்பா யாருன்னு சொல்லப் போகுது அப்படின்னு கூப்ட்டு கேட்டா, அந்த பாப்பா நேரா சூர்யாவ பார்த்து கைய காமிச்சிருது. சூர்யாவுக்கு ஒரே அதிர்ச்சி. "என்னது நானா? என்ன பாப்பா சொல்ற? நீ மாட்டுக்கு என்ன நீ மாட்டுக்கு இப்படி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவ சந்தேகப்படல. ஏன் இப்படி இந்த குழந்தை சொல்லுது அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. அதே டைம்ல ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, "இருங்க நான் என்ன உண்மைன்னு தெரியப்படுத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா கிட்ட போயிட்டு, "உன்ட்ட சூர்யா தான் அப்பான்னு யார் சொன்னது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இருங்க இங்க ஒருத்தர் ஒளிஞ்சுகிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒளிஞ்சிருந்த கௌதம இழுத்துக்கிட்டு வந்து, "இவரு தான் சொல்ல சொன்னாரு" அப்படின்னு சொல்லிடுது அந்த குழந்தை. எல்லாருமே கௌதம திட்ட ஆரம்பிச்சர்றாங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யா இப்ப நம்ம கௌதமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, அவரு மட்டும் என்ன செய்வாரு? எல்லாருமே கௌதம சந்தேகப்பட்டீங்கன்னா, அவரு என்னதான் பண்ணுவாரு? அவர சந்தேகப்படவும் தான் அவரு இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கிறாரு. பேசாம இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுருங்க, அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.